பாண்டியன் ஸ்டோர்ஸ் நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாண்டியன் வீட்ல வழக்கம் போல தங்கமயில் வந்து ஹனிமூன் போன இடத்துல எடுத்த போட்டோஸ் எல்லாமே அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்படி அனுப்பிச்சு விட்ட தங்கமயில் வந்து மறந்து போய் சரவணனும் தங்கமயிலும் க்ளோஸா இருக்கிற எடுத்த போட்டோஸையும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதை வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பாத்துறாங்க. இதை பார்த்துட்டு செந்திலும் கதிர் வந்து சரவணனுக்கு போன் பண்ணி என்ன இப்படி போட்டோ எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அனுப்ப மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்படி என்ன போட்டோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து தங்கமயிலோட மொபைலை வாங்கி பாக்குறாரு. பார்த்ததுமே தங்கமயில் சரவணன் ரெண்டு பேருமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க. உடனே தங்கமயில் வந்து பதட்டத்துல போட்டோஸை வந்து delete for everyone கொடுக்காம delete for me கொடுத்துறாங்க. இந்த விஷயத்தை சரவணன் கிட்ட சொன்னதும் சரவணன் இன்னுமே கோவமாயிடுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மீனா வந்து டைரக்டா பாண்டியன் கிட்ட போறாங்க. என்ன மாமா தங்கமயில்கிட்ட பேசிட்டீங்களா, போட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க பாத்தீங்களா அப்படி சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மீனா வந்து பாண்டியன் கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியனை வந்து இல்லையம்மா நான் ஒன்னும் பார்க்கலையே, வேலை அதிகமா இருச்சு, அதனாலதான் போன் எடுக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. ஆனா காலையில ஏற்கனவே பாண்டியன் வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து அவருமே சாக்குல தான் இருக்காரு. பாண்டியன் வந்து தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப பழனி வந்து அதெல்லாம் மாமா ஏற்கனவே பார்த்துட்டாரு, உங்ககிட்ட சொல்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு சொல்ல மாட்டாருமா அப்படி சொல்லிட்டு பழனி வந்து உண்மையை உடைச்சாரு. பரவாயில்ல, நாங்க தான் சென்னைக்கு போனப்ப நிம்மதியா இருக்க முடியல, தங்கமயிலாவது இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, அவங்களெல்லாம் நீங்க எதுவும் திட்ட மாட்டீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பழச மனசுல வச்சுக்கிட்டு பாண்டியன் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. உடனே பாண்டியன் வந்துட்டு நீயும் செந்தில வந்து வேலை விஷயமா போனீங்க, நான் செந்திலுக்கு வேலை நிறைய கொடுத்திருந்தேன், அந்த வேலையை விட்டுட்டு ஊர் சுத்துறதுனால தான் அப்படி கேட்டேன், ஆனா இவங்க வேலை விஷயமா போலயே ஹனிமூனுக்கு தானே போயிருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப அவங்களை எப்படி என்னால திட்ட முடியும்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கரெக்டா பேசிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் மீனா மனசுக்குள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு ஹனிமூன் போனது மட்டும் தானே தெரியும், அங்க ரூம் பிரச்சனை எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, அந்த ரூம்கான ரெண்ட் எவ்வளவு வந்திருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மனசுக்குள்ளே வச்சுட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல மீனா கிட்ட பேசி கொடுத்தோம்னா பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு பாண்டியன் அமைதி அங்க இருந்து கிளம்பி போயிறாரு. இன்னொரு பக்கம் சரவணனும் தங்கமயிலும் ஹனிமூனோட லாஸ்ட் டேவும் முடிச்சிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அந்த இடத்துல பாண்டியன் வந்து தங்கமயில் கிட்ட ஏமா போட்டோஸ்லாம் அனுப்புறப்ப பார்த்து அனுப்ப மாட்டியா, ஏமா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. எங்க மாமா ஏற்கனவே அங்க நடந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு மைண்டே வேலை செய்யல, அந்த பதட்டத்துல தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து நிறைய உண்மையை உளர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பாண்டியன் வந்து அப்படி என்ன பிரச்சனை நடந்தாங்க, ஹனிமூனுக்கு தானே போனீங்க, அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. தங்கமயிலே வாயை விட்டு மாட்டிக்கிட்டதால வேற வழி இல்லாம சரணன் வந்து நடந்த உண்மையை பாண்டியன் கிட்ட அப்படியே சொல்றாரு. இல்லப்பா ரூம் ரெண்ட் வந்து கம்மியா இருக்கும்னு நினைச்சு நாங்களும் அங்க போயிட்டோம், கடைசியில பார்த்தா ரூம்கான ரெண்ட் வந்து 26,000 ரூபாய் வந்துருச்சு, எங்களுக்கு கதிர் தான் அந்த காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு சரணன் வந்து அந்த உண்மையை போட்டு உடைச்சாரு. இது கேட்டதுமே சாக்காகிற பாண்டியன் வந்து கதிருக்கு ஏது அவ்வளவு காசு, அவன்கிட்ட இப்படி இவ்வளவு காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாரு. சரி இதுக்கு மேல உண்மையை மறைக்க வேணாம்னு சொல்லிட்டு செந்தில் பழனி கதிர் எல்லாருமே சேர்ந்து என்ன நடந்துங்கிற உண்மையை ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, வீட்டுல யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, உன்ன நான் அவ்வளவு தூரம் நம்பிக்கிட்டு இருந்தேன் தங்கமயில, ஆனா நீயுமே வந்து உண்மையை மறைச்சிட்ட, இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப நீயான் தானே உளறி இருக்கிற, ஆனா உண்மையை சொல்லணும்னு நினைச்சு நீ சொல்லலன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து தங்கமயில பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து கதிரை திட்டுறப்ப கதிருக்கு சப்போர்ட்டா ராஜி வந்து பாண்டியனை எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் யாருக்கு காசு அனுப்பிச்சிருக்காரு, அவங்க அண்ணனுக்கு தானே காசு அனுப்பிச்சிருக்காரு, அவங்க அண்ணன் கேட்க போய் தானே அனுப்பிச்சிருக்காரு, சரவணன் மாமாவும் ஏன் காசு கேட்டிருக்காரு, தங்கமயில் வந்து ரூம் சரியா கவனிக்காம புக் பண்ணதால தானே கேட்டிருக்காரு, அப்ப தப்பு எல்லாமே வந்து தங்கமயில் மேல தானே இருக்கு, நீங்க அவங்கள மட்டும் தான் திட்டணும், எதுக்கு சரவணன் மாமாவையும் கதிர் செந்தில் மாமாவையும் திட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராஜி வந்து நியாயமான ஒரு கேள்வியா கேட்கறாங்க. வர வர இந்த வீட்டுல யாருமே என்ன மதிக்க மாட்டீங்க, கொஞ்சம் கூட என் பேச்சுக்கு மரியாதையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கோவமாயிறாரு. என்னதான் பாண்டியன் கோவமா இருந்தாலும் ஒரு பக்கம் தங்கமயில நினைச்சு இவ்வளவு நாள தங்கமயில மட்டும் தான் நல்ல பொண்ணு நினைச்சு நம்பிக்கிட்டு இருந்தோம், இப்ப தங்கமயிலே நம்மள இப்படி நம்ப வச்சு ஏமாத்திருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கோட இருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜி அவங்க வீட்டுல வந்து நகை பிரச்சனை ரொம்பவே பெருசா போயிட்டு இருக்கு, அதனால ராஜி கிட்ட கொடுத்த நகையை எப்ப வேணாலும் அவங்க கேட்டு வரலாம், வீட்டுல இருக்க நகையெல்லாம் லாக்கர்ல வேலை இருக்கு, அப்படி லாக்கர்ல இருந்து நகை எடுக்க போறப்போ தங்கமயிலோட நகை வந்து கவரிங்கிறது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, அப்படி இந்த நகை விஷயத்திலையும் தங்கமயில் ஏமாத்திருக்குங்கிற உண்மை வந்து பாண்டியனுக்கு தெரிஞ்சுட்டா அதோட பாண்டியனுக்கு தங்கமயில் மேல இருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கையும் போயிடும். கூடிய சீக்கிரமே அது நடந்து இந்த தங்கமயிலோட ஆட்டத்துக்குலாம் ஒரு முடிவு கட்டி தங்கமயில அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சாதான் அவங்க திருந்துவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.